வணக்கம், நான் சேதுபதி. இந்த வீடியோவில் அதிகாலை விழித்தலின் பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேக்கிங் அப் ஏர்லி இன் த மார்னிங். நம்மளில் நிறைய பேருக்கு யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், சைக்கிளிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்விம்மிங் போகணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும், ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பண்ணணும், அப்படி இப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்குது, ட்ரீம்ஸ் இருக்குது, பேஷன் இருக்குது. பட் நம்மள நிறைய பேர் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா, இருக்கிற டைம் வந்து பத்தலை, எனக்கு இருக்கிற டைம் பத்தலைன்றது. ஒரு ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். இந்த 24 ஹவர்ஸை எந்த அளவு நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோன்றதுல தான் நம்மளையும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. அதாவது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ்ன்னு நம்ம பார்க்குற ஆளுங்க டைமை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ரெண்டாவது வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டாகவும் கொஞ்சம் நான் ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதுதான் டிஃப்ரென்ஸு. ஒரு 3 ஹார்மோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹார்மோன் பார்த்திங்கன்னா டோப்பமைன். இந்த டோப்பமைன்றது ஒரு ப்ளஷர் ஹார்மோன், ஒரு ஹாப்பினஸை நமக்கு கொடுக்குற ஹார்மோன். இந்த ஹார்மோன் நம்மளோட பிரெயினில் சுரக்கிற ஹார்மோன். இது ஏதாவது ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் போதோ, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் போதோ, யாராவது நம்மளை அப்ரைஸ் பண்ணும் போதோ நமக்குள்ளே வந்து சுரக்கிற ஹார்மோன். இதால் நமக்கு வந்து ஹாப்பினஸ் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த ஹார்மோனால். செகண்ட் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா கார்டிசால். இந்த கார்டிசால் நம்மளோட அட்ரினலின் கிளாண்டில் சுரக்கிற ஹார்மோன். நம்ம எப்பயாவது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணாலோ, யாராவது ஏதாவது நம்மளை வந்து தப்பாக சொல்லிட்டாலோ, இல்லை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணும் போதோ, நம்மளே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கும் போது சுரக்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பேர் கார்டிசால் ஹார்மோன். இந்த கார்டிசால் வந்து ரொம்ப அன்ஹெல்த்தி ஹார்மோன். இதால் நம்ம உடம்புக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு காரணம் இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா செரோட்டனின். செரோட்டனின் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் கிளாண்டில் சுரக்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம சாப்பிட்ற உணவு வந்து செரிக்கிறதுக்கும் பயன்படுற ஹார்மோன் வந்து செரோட்டனின் ஹார்மோன். டோப்பமைனும் செரோட்டனினும் அதிகமாக இருக்கணும், கார்டிசால் நமக்கு கம்மியாக இருக்கணும் ஃபார் அன் ஹாப்பி லைஃப் பார்ப்போம். இப்போ அதிகாலையில் எந்திரிக்கிறதான என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எந்திரிக்கிறதுனால டைம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்குதுங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் முன்னதாக நம்ம எந்திரிச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 730 மணி நேரம் நமக்கு கிடைக்குது. விச் மீன்ஸ் 30 நாட்கள் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு சமம். அந்த 30 நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஹவர்ஸில், அதாவது காலையில் அந்த நான் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எப்பொழுதுமே வந்து 7 மணிக்கு எந்திரிக்கிற ஆள். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 5 o'clock எந்திரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் வந்து 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த 2 மணி நேரத்தில் நான் என்ன செய்ய விரும்புகிறேனோ, எதர் என்னோட பேஷன், நான் ஏதாவது என்னோட அறிவை வளர்த்துக்க விரும்புகிறேன், இல்லை ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வேறு ஏதாவது புக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், ஸ்விம்மிங் பண்ணணும், சைக்கிளிங் பண்ணணும், என்ன விருப்பம் இருந்தாலும் அந்த காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே பண்ணிட்டேன்னா எனக்கு போக 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 ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா என்னோட சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், என்னோட ஸ்கில்ஸும் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, அதிகாலை எந்திரிக்கிறதுனால நமக்கு வந்து ஹவர்ஸ் வந்து ஜாஸ்தியாக கிடைக்குது. செகண்ட் பெனிஃபிட், நம்மளோட உடம்புல வந்து டோப்பமைனோட சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ காலையில் எந்திரிக்கிறதுனால நம்ம எய்தர் புக்ஸ் படிப்போம், இல்லைனா அவங்கவுங்க பேஷன் அவங்கவுங்க ஃபாலோ பண்ண போகிறோம். புக்ஸ் படிக்கிறதா புக்ஸ் படிக்க போகிறோம், இல்லை வேறு என்னென்ன அவங்களுக்கு தோணுதோ பண்ண போகிறோம். இதனால் வந்து சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளை வந்து பாராட்ட ஆரம்பிப்பாங்க. நமக்கே தெரியாமல் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும் போது நமக்கு அந்த டோப்பமைனோட சுரப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம மூளை வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேர்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். காலையிலேருந்து நைட் வரையும் நம்ம வந்து மோர் அண்ட் மோர் ஒர்க்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன ஒர்க் செஞ்சாலும் நம்ம எனர்ஜி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், நம்ம வந்து எனர்ஜி வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். 4வது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் வந்து சீராக இருக்கும். எதுக்காகனா, இப்போ நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே முடிவு பண்ணிட்டோன்னா நமக்கே தெரியாமல் நம்ம போய் 10 மணிக்கு படுத்து தூங்கணுன்ட்டு படுக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ 10 மணிக்கு தூங்கி காலையில் 5 மணிக்கு நம்ம கண்டினியூஸாக எந்திரிக்க நம்ம உடம்போட ஸ்லீப் சைக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீன் ஆக ஆரம்பிச்சிடும். காலையில் நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில் எந்திரிக்கிறனால 5 மணிக்கு எந்திரிக்கிறனால 7:30 8 மணிக்கெலாம் நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடணுன்ற அந்த கிரேவிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடும், கரெக்டான நேரத்துக்கு தூங்க ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் நம்மளோட பாடியோட சைக்கிள் வந்து நம்மளது பேலன்ஸ்டாக இருக்கும். 5th பார்த்திங்கன்னா, நம்ம கரெக்டாக சாப்பிட்றதுனால, நம்ம கரெக்டாக தூங்குறதுனால நம்மளோட உடம்புல வந்து செரோட்டோனினோட செக்ரிகேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதுதான் 5th பெனிஃபிட். 5th பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். எப்படின்னா,
இப்போ காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால அன்னைக்கு ஆஃபீஸில் செய்ய வேண்டிய ஒர்க்ஸும் இல்லைனா அன்னைக்கு ஸ்கூலில் செய்ய வேண்டிய ஒர்க்ஸையும் நம்ம முன்கூட்டியே வந்து காலையிலே எந்திரிச்சு செஞ்சிடறதுனால நமக்கு செய்ய வேண்டிய ஒர்க்ஸை வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் கூலாக வந்து நம்ம யாரையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அன்னைக்கு நாளை வந்து எதிர்கொள்ளலாம். இதனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். 7th பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சிட்டதுனால நம்ம அட்ரினல் கிளாண்டில் சுரக்கிற கார்டிசால் லெவலும் குறைஞ்சிரும். ஸோ நம்ம உடம்பை வந்து நம்ம ஆரோக்கியமாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து 7th பெனிஃபிட். அடுத்த பெனிஃபிட் பார்த்தோம்னா, நம்ம நாளை வந்து எஃபிஷியண்ட்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால அன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம், இந்த டைமில் என்ன பண்ணுவோம், அடுத்த டைமில் என்ன பண்ணுவோம், ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவோம், ஈவினிங் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டு அந்த டைமை யூஸ் பண்ணும் போது நம்மளோட நாள் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் ஆகும். ஒன்ஸ் நம்ம ப்ரொடக்டிவாக நம்ம டைமை யூஸ் பண்ணும் போது நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்எஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டோம், எஃபிஷியண்ட்டாக இருக்க ஆரம்பிப்போம். ஸோ ஒன்ஸ் ஒரு சின்ன விஷயம்தான், காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிற நம்ம ஒரு 2 மணி நேரம் முன்னாடி 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது வந்து ரொம்ப கம்மியான பெனிஃபிட்ஸ் தான் நான் சொல்கிறேன். பட் இதால் இருக்க பெனிஃபிட்ஸ் வந்து ஏகப்பட்டது. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு காலையில் சீக்கிரம் வந்துருச்சு அந்த டேவை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ளே இருக்க கிரேவிங்ஸையும் உங்களுக்குள்ளே இருக்க பேஷனையும் உங்களுக்குள்ளே இருக்க ட்ரீம்ஸ் டிசையர்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.